ஒன்று நெப்பி அதிகாரம் 11. நெப்பி கர்த்தரின் ஆவியை காணுதல். தரிசனத்திலே ஜீவ விருட்சம் காண்பிக்கப்படுதல். அவன் தேவகுமாரனுடைய தயையை காணுதல். தேவ சித்தம் இறங்கியதை பற்றிய அறிந்து கொள்ளுதல். அவன் தேவ ஆட்டுக்குட்டியின் ஞானஸ்தானம், ஊழியம் மற்றும் சிலுவையில் அறையப்படுதலை காணுதல். அவன் ஆட்டுக்குட்டியானவரின் 12 அப்போஸ்தலர்களின் அழைப்பையும் ஊழியத்தையும் காணுதல். ஏறக்குறைய கிமு 600 வருஷம் முதல் 592 வருஷம் வரை. வசனம் 1. என் தகப்பன் கண்ட காரியங்கள் அறிய வாஞ்சித்து அவைகளை எனக்கு கர்த்தர் தெரியப்படுத்துவார் என விசுவாசத்தவனாய் நான் அமர்ந்து என் இருதயத்திலே சிந்தனை செய்து கொண்டிருக்கையில், ஆம், நான் முன்பு கண்டிராததும் என் பாதம் பட்டிராததுமான மிகவும் உயர்ந்த மலைகளின் மீது கர்த்தரின் ஆவி எடுத்து கொள்ளப்பட்டேன். 2. ஆவியானவர் என்னை நோக்கி, இதோ நீ வஞ்சிப்பது என்ன என்றார். வசனம் 3. என் தகப்பன் கண்ட காரியங்களை காண நான் வாஞ்சிக்கிறேன் என்றான். வசனம் 4. ஆவியானவர் என்னை நோக்கி, உன் தகப்பனாலே பேசப்பட்டு இருக்கிற விருட்சத்தை அவன் கண்டான் என்று விசுவாசிக்கிறாயா என்றார். வசனம் 5. நான் ஆம், என் தகப்பனின் எல்லா வார்த்தைகளையும் நான் விசுவாசிக்கிறேன் என்பதை நீ அறிவீர் என்றான். வசனம் 6. நான் இந்த வார்த்தைகளையே பேசின பின்பு ஆவியானவர் உரத்த சத்தமாய், அதின் உன்னத தேவனாகிய கர்த்தருக்கு ஓசன்னா, அவர் பூமி அனைத்தின் மேலும் ஆம், எல்லாவற்றுக்கும் தேவனாயிருக்கிறார். மேலும் நெப்பி, நீ அதின் உன்னத தேவனுடைய குமாரனை விசுவாசிப்பதால் நீ ஆசீர்வதிக்கப்பட்டவனாய் இருக்கிறாய். எனவே நீ வாஞ்சித்த காரியங்களை நீ காண்பாய் என்றார். வசனம் 7. உன் தகப்பன் புசித்த கனியை கொடுத்த விருட்சத்தையும் நீ கண்ட பின்பு ஒரு மனுஷன் வானத்திலிருந்து இறங்குவதையும் நீ காண்பாய். இந்த காரியங்களையும் உனக்கு அறிகுறியாக கொடுக்கப்படும். நீ அவரை தரிசிப்பாய். மேலும் நீ அவரை தரிசித்து பின் அவர் தான் தேவனுடைய குமாரன் என்பதை நீ சாட்சி கொடுப்பாயாக. வசனம் 8. ஆவியானவர் என்னை நோக்கி, பார் என்றார். நான் பார்த்தபொழுதோ ஒரு விருட்சத்தை கண்டேன். அது என் தகப்பன் கண்ட விருட்சத்தைப் போலவே இருந்தது. அதன் அழகு எல்லா அழகையும் மிஞ்சியதாயிருந்தது. அதனுடைய வெண்மை சிதறிய பனியின் வெண்மை மிஞ்சுவதாயிருந்தது. 9. அந்த விருட்சத்தை நான் பார்த்த பின்பு நான் ஆவியானவரை நோக்கி, இதோ எல்லாவற்றையும் காட்டிலும் வெளியேறப்பெற்ற நீர் எனக்கு காண்பித்த விருட்சத்தை நான் கண்டேன் என்றார். வசனம் 10. அவர் என்னை நோக்கி, நீ வாஞ்சிப்பது என்ன என்றார். வசனம் 11. நான் அவரை நோக்கி, அதன் அர்த்தத்தை அறிய வேண்டும் என்றான். ஏனெனில் நான் அவரோடு மனுஷன் பேசுகிற பிரகாரமாய் பேசினேன். ஏனெனில் அவர் ஒரு மனுஷன் சாயலாக இருப்பதை நான் கண்டேன். ஏனெனில் அவர் கர்த்தருடைய ஆவியின் என்பதையும் நான் அறிவேன். மேலும் ஒரு மனுஷன் மற்றொருவனுடையனே பேசுவதைப் போல அவர் என்னிடத்தில் பேசினார். வசனம் 12. அவர் என்னை நோக்கி, பார் என்றார். மேலும் அவரின் மீது பார்வையை செலுத்தி பார்த்தபொழுதோ அவரை நான் காணவில்லை, ஏனெனில் என் முன்னிருந்து அவர் சென்று விட்டார். வசனம் 13. நான் பார்த்தபொழுதோ மகா எருசலேமை பட்டணத்தையும் மற்ற பட்டணங்களையும் கண்டேன். மேலும் நான் நாசரேத் பட்டணத்தையும் கண்டேன். நாசரேத் பட்டணத்தில் ஒரு கன்னிகையை கண்டேன். அவள் மிகுந்த சலந்தரியமும் வெண்மையுமாய் உடையவளாய் இருந்தாள். வசனம் 14. நான் வானங்களை திறப்பதையும் கண்டேன். ஒரு தூதன் கீழே இறங்குகிறதும் எனக்கு முன்பாக நின்றான். மேலும் அவன் என்னை நோக்கி, எப்பியே, நீ என்னை காண்கிறாயா என்றான். வசனம் 15. நான் அவனை நோக்கி, மற்ற எல்லா கன்னிகைகளையும் விட மிகுந்த அழகும் சிலந்தரியும் உள்ள ஒரு கன்னிகை என்றான். வசனம் 16. அவன் என்னை நோக்கி, நீ தேவ சித்தமாய் இருக்கிறதை அறிவாயா என்றான். வசனம் 17. நான் அவனை நோக்கி, அவரை
தாம் பிள்ளைகளை நேசிக்கிறன அறிவேன். எனினும் எல்லா காரியங்களிலும் அர்த்தத்தையும் நான் அறிவேன் என்றான். வசனம் 18. அவன் என்னை நோக்கி, இதோ நீ காண்கிற கன்னிகை மாமிச பிரகாரமான தேவகுமாரனின் தாய் என்றான். வசனம் 19. அவள் ஆவிக்குள்ளாக எடுத்து கொள்ளப்பட்டதையும் கண்டேன். அவள் ஆவிக்குள்ளாக சிறிது நேரம் எடுத்து கொள்ளப்பட்டதின் பின்பு ஒரு தூதன் என்னிடம் பார் என்றான். வசனம் 20. நான் பார்த்தபொழுது அந்த கன்னிகை தன் கரங்களிலே ஒரு குழந்தையை ஏந்தி கொண்டு இருப்பதையும் கண்டேன். வசனம் 21. நான் என்னை நோக்கி, இதோ தேவ ஆட்டுக்குட்டியும் ஆம் நித்திய பிதாவின் குமாரன், உன் தகப்பன் கண்ட விருட்சத்தின் பொருளை நீ அறிந்திருக்கிறாயா என்றான். வசனம் 22. நான் பிரதியுத்தரமாக, ஆம், அதுதான் மனுப்புத்திரரின் இருதயங்களில் முழுவதுமாக ஊற்றப்படுகிறதான தேவனின் அன்பு ஆகையால் அது எல்லா காரியங்களுக்கும் மேலாக வாஞ்சிக்கத்தக்கதாகது என்றான். வசனம் 23. அவன் என்னை நோக்கி, ஆம், ஆத்துமாவுக்கு மிகுந்த மகிழ்ச்சிகள் கூடியதும் என்றான். வசனம் 24. இந்த வார்த்தைகளை சொன்ன பின்பு அவன் என்னை நோக்கி, பார் என்றான். நான் பார்த்தபொழுதோ தேவகுமாரன் மனுப்புத்திர மத்தியிலே செல்வதை கண்டேன். மேலும் அநேகர்கள் அவரை பாதங்களிலே விழுந்து தொழுது கொள்வதையும் நான் கண்டேன். 25. நான் என் தகப்பனுடனே கண்ட இருப்பு கோலையும் பார்த்தேன். அது ஜீவ தண்ணீர் உள்ள நீர்வீழ்ச்சிக்கு அல்லது ஜீவ விருட்சத்திடத்திற்கும் நடந்து செல்கிற தேவனுடைய வார்த்தைகளாயிருந்தது. அந்த தண்ணீரில் தேவனுடைய அன்புக்கு அடையாளமாய் இருப்பவை, மேலும் ஜீவ விருட்சம் தேவனுடைய அன்புக்கு அடையாளமாய் இருந்த நான் கண்டேன். வசனம் 26. மறுபடியும் தூதன் என்னை நோக்கி, இதோ தேவனுடைய அனுக்கிரகத்தையும் பார் என்றான். வசனம் 27. நான் பார்த்தபொழுதோ என் தகப்பன் பேசப்பட்டு இருக்கிற உலகத்தின் மீட்பரை கண்டேன். அதற்கு முன்பாக வழியை ஆயத்தப்படுத்த வேண்டிய தீர்க்கதரிசிகளையும் கண்டேன். தேவ ஆட்டுக்குட்டியானவர் போய் அவராலே ஞானஸ்தானம் பெற்றார். மேலும் அவர் ஞானஸ்தானம் பெற்ற பின்பு வானங்கள் திறக்கப்பட்டதையும் பரிசுத்த ஆவியானவர் பரலோகத்திலிருந்து இறங்குகிற புறாவையின் வடிவிலே அவர் மேல் அமர்வதையும் கண்டேன். வசனம் 28. வல்லமையிலும் அதிக மகிமையிலும் ஜனங்களிடத்திலே அவர் சென்று ஊழியம் செய்து நான் கண்டேன். மேலும் திரளானவர்கள் அவரை கேட்பதற்கு ஒன்றாக கூடினார்கள். அவர்கள் மத்தியில் இருந்து அவர்கள் புறம் தள்ளுவதையும் கண்டேன். வசனம் 29. 12 பேரும் அவரை பின்தொடர்வதையும் நான் கண்டேன். நான் சமூகத்திற்கு முன்பிருந்து அவர்கள் ஆவியிலே எடுத்து கொள்ளப்பட்டார்கள் என்று நான் அவர்களை பார்க்கவில்லை. வசனம் 30. தூதன் மறுபடியுமாய் என்னிடம் பார் என்றான். நான் பார்த்தபொழுதோ வானங்கள் மறுபடியும் திறப்பதையும் தூதர்கள் மனுப்புத்திரரையும் இறங்குகிறதையும் ஏறுகிறதையும் கண்டேன். அவர்களுக்கு ஊழியம் செய்தார்கள். வசனம் 31. அவர் மறுபடியும் என்னிடம் பார் என்றான். நான் பார்த்தேன், மனுப்புத்திரன் மத்தியிலே தேவ ஆட்டுக்குட்டியானவர் செல்வதையும் கண்டேன். எல்லா வியாதிகளையும் சகலவித நோய்களையும் பிசாசுகள் மற்றும் அசுத்த ஆவியானவர்கள் மார்க்கத்தில் இருந்தவர்களை திரளான ஜனங்கள் கண்டேன். மேலும் தூதன் என்னிடம் பேசி இந்த எல்லா காரியங்களையும் காண்பித்தேன். இவர்கள் தேவ ஆட்டுக்குட்டியானவரின் வல்லமையை சுஸ்தமாக்கப்பட்டார்கள். பிசாசும் அசுத்தாவியும் துரத்தப்பட்டன. 32. தூதன் மறுபடியும் என்னிடம் பார் என்றான். நான் பார்த்து தேவ ஆட்டுக்குட்டியானவரும் அவர் ஜனத்தில் போடுவதையும் நித்திய தேவனின் குமாரனாகிய அவர் உலகத்தில் நியாயத்தீர்க்கப்படுவதையும் கண்டேன். நான் பார்த்தவற்றையே சாட்சி கொடுக்கிறேன். 33. அவர் சிலுவையில் மீது உயர்த்தப்பட்டு உலகத்தின் பாவங்களுக்காக கொலை செய்யப்படுவதையும் நெப்பியனாகிய நான் கண்டேன். 34. அவர் கொலை செய்யப்பட்ட பின்பு ஆட்டுக்குட்டியானவரின் அப்போஸ்தலர்களுக்கு எதிராக சண்டையிட பூமியில் திரளானவர்கள் கூட்டி சேர்ப்பதையும் கண்டேன். ஏனெனில் கர்த்தரின் தூதனானவர் அவ்விதமாய் 12 பேரும் அழைக்கப்பட்டார்கள். 35. பூமியின் திரளானவர்கள் ஒன்றாக கூடப்பட்டார்கள் என தகப்பன் கண்ட
கட்டிடத்தைப் போலவே ஒரு பெரிய விசாலமான கட்டிடத்திலே அவர்கள் இருப்பதையும் கண்டேன். மேலும் கர்த்தரின் தூதன் மறுபடியும் என்னிடம், உலகத்தையும் அதிலுள்ள ஞானத்தையும் பார். ஆம், ஆட்டுக்குட்டியானவரின் 12 அப்போஸ்தலர்களையும் எதிர்த்து சண்டையிட்ட இஸ்ரவேல் வீட்டார்கள் ஒன்று கூட இருப்பதையும் பார் என்றார். 36. நான் பார்த்த சாட்சி பகிர்வது என்னவென்றால், இந்த பெரிய விசாலமான கட்டிடம் உலகத்தின் கர்ப்பமாக இருந்தது. அது விழுந்தது. அதனுடைய வீழ்ச்சி மகா பயங்கரமானதாய் இருந்தது. கர்த்தருடைய தூதன் மறுபடியும் என்னிடம், ஆட்டுக்குட்டியானவரின் 12 அப்போஸ்தலர்களுக்கு எதிராய் சண்டையிடுகிறார். சகல ஜனங்களும், தேசத்தார், இனத்தார், பாஷைக்காரரின் அழிவு இப்படிப்பட்டதாய் இருக்கிறதும் என்றான்.